அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் இன்றைய தினம் ஆரம்பமாகும் என்று குறிப்பிடப்பட்டாலும் ஈரான் அமெரிக்காவுடன் எந்த ஒரு நேரடி பேச்சுவார்த்தையிலும் தாம் ஈடுபட போவதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையற்ற செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்பதையும் ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் யுத்தம் தொடர்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் பல தகவல்களை அமெரிக்க காங்கிரஸுக்கும் செனட் சபைக்கும் அமெரிக்க குடிமக்களுக்கும் மறைத்திருப்பதாக அமெரிக்காவின் முக்கிய ஊடகங்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார பேரழிவுக்குள் சிக்கப்போகிறது என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கும் ஆப்கான் எல்லையில் தௌரிக் தலிபான்களுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல், உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. குவைத் மீது மீண்டும் தாக்குதல், இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாக இருந்தன. நேற்றைய தினம் பாகிஸ்தானுக்கு அப்பாஸ் அரக்ஷி தலைமையிலான ஈரான் தூதுக்குழுவினரும் நேரடியாக சென்றிருந்தார்கள். இது இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்ற செய்திகளை வெளியாக இருந்தது. அமெரிக்க தரப்பில் சிறப்பு தூதுவர் விட்காஃப் மற்றும் டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் குஷ்னர் ஆகியோரும் அங்கு சென்றிருக்கின்றார்கள். ஜேடி வான்ஸ் வாஷிங்டனில் இருந்தபடியே இந்த குழுவை வழிநடத்துவார் என்று கூறப்பட்டது. அதேபோல ஈரானினுடைய அப்பாஸ் அரக்ஷி, அவருடைய குழுவினர் இஸ்மாயில் பகாய், வெளியுறவுத்துறை செயலாளர் நேரடியாக பாகிஸ்தான் சென்றிருந்தார்கள். எனவே அமெரிக்க தூதுக்குழுவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமெரிக்க ஊடகங்களும் சரி, வெள்ளை மாளிகையும் அறிவித்திருந்தார்கள். பாகிஸ்தானும் இதே போன்ற கருத்துக்களைத்தான் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வெளியான செய்திகளின்படி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார், அமெரிக்காவுடன் இனி எந்த பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் நேரடியாக ஈடுபடப் போவதில்லை. ஏற்கனவே அவர்கள் மீது நமக்கு நம்பகத்தன்மை இல்லை. பாகிஸ்தானின் கோரிக்கைக்கு அமைவாகவே கடந்த முறை ஒரு நேரடி பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்திருந்தோம். ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஈரானிய கப்பல்களை கைப்பற்றுவது, ஈரானினுடைய கப்பல்கள் செல்லக்கூடிய பாதைகளை முடக்குவது, ஈரானுக்கு பொருளாதார தடை விதிப்பது என இரட்டை வேடத்தையும் நயவஞ்சகத்தனத்தையும் இவர்கள் காண்பிக்கின்றார்கள். எனவே நாங்கள் பாகிஸ்தான் தூதர்களுடனும் பாகிஸ்தானுடனுமே மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றோம். இவர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்பதை திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷிக்கும் இடையில் மிக முக்கியமான சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக ஆசிம் முனிர் தெரிவித்திருக்கின்றார். அரக்ஷி தலைமை தளபதி ஆசிம் முனிரை நேரில் சந்தித்து பல மணி நேரம் உரையாடி இருப்பதாகவும், பாகிஸ்தான் தலைமையில் நடைபெறும் அமெரிக்காவுடனான இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்கள் இதில் பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் இஸ்லாமாபாத் சென்றடைந்த அரக்ஷி இன்றைய தினம் ஆசிம் முனியுடனும் முக்கியமான பாகிஸ்தான் அதிகாரிகளுடனும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் தூதர்களிடம், பாகிஸ்தான் இந்த அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆசிம் முனியிடம் ஈரான் தங்களுடைய கோரிக்கைகளையும் விடயங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதை அவர்கள் அமெரிக்காவுக்கு தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் மிக கடுமையான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஈரானின் உடைய சர்வதேச விமான சேவைகள் மீண்டும் இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றன. 2 மாதங்கள் கழித்து டெஹ்ரானில் இருந்து இமாம் கமேனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் பறந்து சென்றிருக்கின்றன. முதல் விமானம் இஸ்தான்புல், ஓமன் தலைநகர் மஸ்கட், சவுதி அரேபியா மதினா நகரங்களுக்கு புறப்பட்டிருப்பதை ஈரானினுடைய புதிய அரசாங்கமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். துருக்கி, ஓமன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு மட்டுமல்ல வேறு பல நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும், ஆஸ்திரேலிய தாக்குதலில் மிகப்பெரிய சேதமடைந்த இமாம் கமேனி சர்வதேச விமான நிலையம் முற்றாக புனரமைக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானின் 2வது பெரிய நகரமான மஷாட் உள்ள விமான நிலையமும் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2 விமான நிலையங்களும் இன்றைய தினம் இயங்கு நிலைக்கு வந்திருக்கின்றன. எனவே ஈரானில் இருந்து சர்வதேச தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தொடர்புகள் இந்த சமாதானம் நின்று சென்றால் இயல்பு நிலைக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்துமே இயல்பு நிலைக்கு வரலாம், வெறும் அமைதி ஏற்படும் என்று
நாங்கள் நினைத்தால் இந்த அமெரிக்காவினுடைய கபட நோக்கமும் சியோனிஸ்டுகளினுடைய போர் வெறியும் இவற்றையெல்லாம் எங்கே சீர்குலைத்து விடுமோ என்ற ஒரு கவலையும் அச்சமும் தான் உலகம் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு எழுந்திருக்கின்றது. ஏனெனில் ஒருபுறம் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தங்கள் குழுக்களை அனுப்புவதாக கூறுகின்றார்கள். இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய திரைசேரி கருவூலத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய 40 கப்பல்களை நாங்கள் தடை செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கின்றோம் மற்றும் ஈரானுடைய பல நிறுவனங்கள் மீது நாங்கள் தடைகளை இன்றைய தினம் புதிதாக அறிவித்திருக்கின்றோம். ஈரானுடன் இணைந்து இயங்கிய 2 சீனாவினுடைய மிக முக்கியமான ஆயுத நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதான அறிவிப்பை அமெரிக்க கருவூலத்தில் விடுக்கின்றார்கள். ஒருபுறம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை, மறுபுறம் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை. ஆனால் இவர்களுடைய பொருளாதார தடைகளை எதிர்கொள்வது ஈரானுக்கு பெரிய சிக்கல் இல்லை. ஏனெனில் 40 வருடம் 37 வருடங்கள் இவர்கள் விதித்த பொருளாதார தடைகளை கடந்துதான் ஈரான் இவ்வளவு ஆயுதங்களை, ட்ரோன்களை, ஏவுகணைகளை எல்லாம் உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். ஈரானுடைய ஆயுத களஞ்சியம் மிகப்பெரிய பிரமாண்ட, உலகிலேயே எந்த நாடுகளும் நெருங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆயுத களஞ்சியத்தை ஈரான் கொண்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்க ஆஸ்திரேலியா வியப்பு கொள்ளும் அளவுக்கு மாறியிருக்கின்றது. எனவே இவர்களுடைய பொருளாதார தடைகள் ஈரானை பெரிய அளவில் சிதைக்காவிட்டாலும் கூட இவர்களுடைய உண்மையான இதே சுத்தியுடன் அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்பதை, பேச்சுவார்த்தை நடைபெறும் சமகாலத்தில் ஈரான் மீது விதிக்கப்படக்கூடிய பொருளாதார தடை, ஈரானின் $380 மில்லியன் பெறுமதியான கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையை முடக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறான முதுகில் குத்தும் வேலைகளையும் தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் குவைத் மீது ஒரு திடீர் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. குவைத் எல்லையில் வெடித்த இந்த ட்ரோன்கள் குவைத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ சாவடிகள் மீது வீழ்ந்து வெடித்து கட்டடங்கள் 2-3 கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் இராணுவ சாவடியில் இராணுவ வீரர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. 2 போரிலும் இந்த ட்ரோன்கள் மிக துல்லியமாக இராணுவ சாவடியை இலக்கு வைத்து தாக்கி அளித்திருக்கின்றன. கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்து விட்டது. எனவே இந்த ஒப்பந்த காலத்தில் ஈரான் குவைத் மீது ஒரு மிக பெரும் தாக்குதலை நடத்திவிட்டார்களா அல்லது வேறு யாராவது நடத்திவிட்டார்களா என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் சந்தேகங்களும் மிகப்பெரிய எதிர்வு கூறல்களும் இருந்த சூழ்நிலையில் தற்போது செய்தி வெளியாக இருக்கின்றது. குவைத்தில் இருக்கக்கூடிய இராணுவ சோதனை சாவடிகள் மீது தாக்குதலை நடத்தியது ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ஈராக் எதிர்ப்பு இயக்கங்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை என்று கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை குவைத் அரசும் சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்றவர்களும் இன்றைய தினம் விடுத்திருக்கின்றார்கள். அதாவது சமாதான ஒப்பந்த காலத்தில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் குவைத் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதே போல் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் குவைத் ஏனைய வளைகுடா நாடுகள் மீதும் நேரடியாக தாக்குதலை நடத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பதும் இவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் உடைய நியூயார்க் டைம்ஸ் இன்று ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது வைத்திருக்கின்றார்கள். இந்த போரில் அமெரிக்கா ஏற்கனவே ஒரு பட்ஜெட் வைத்திருந்தார்கள். அதாவது இந்த போரில் இவ்வளவு பட்ஜெட், இராணுவ பட்ஜெட் ஏற்படும், இத்தனை நாட்களில் இந்த போர் முடிவுக்கு வரலாம், அமெரிக்க இராணுவத்தினரினுடைய இத்தனை எண்ணிக்கையிலானவர்கள் பங்கேற்கக்கூடும், அமெரிக்காவின் உடைய இத்தனை படையணிகள் மட்டுமே இதில் பங்கேற்பார்கள் என்றெல்லாம் ஒரு நிகழ்ச்சி திட்டம் முன்னே ஏற்பாடு செய்யப்பட்டாலும் இவர்களுடைய திட்டத்தை கடந்து இந்த போர் விரிவடைந்திருப்பதாகவும், இந்த போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு, அமெரிக்கா இதுவரை மேற்கொண்ட எந்த போரிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவ பட்ஜெட் 40 நாட்களுக்குள் அளிக்கப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதுடன் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். இந்த ட்ரம்ப் நிர்வாகம், அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, போர் அமைச்சரவை பாதுகாப்புத்துறை அமைச்சகமாக இருந்தாலும் சரி, பென்டகனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் ஒரு போர் நடைபெறும் போது அதனுடைய செலவினங்கள், இராணுவத்தினருடைய உயிரிழப்புகள், போர் தொடர்பான வெளிப்படையான தகவல்கள் அமெரிக்க குடிமக்களுக்கும் அமெரிக்க காங்கிரஸுக்கும் செனட் சபைக்கும் எப்போதும் வழங்கப்பட வேண்டும். இது அமெரிக்காவினுடைய அரசியல் சாசன சட்டப்படி எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் இந்த போரில் எவ்வளவு பணம் செலவிடப்படுகின்றது, எத்தனை பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு ஆயுதங்கள் ஆயுத கலட்சியத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற எந்த விவரமும்
மக்களுக்கு சொல்லப்படவில்லை. அதேபோல் அமெரிக்க இராணுவத்தின் இழப்புகள் கூட மிகப்பெரிய அளவில் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதுடன் ஈரான் மீதான தாக்குதல் காரணமாக அமெரிக்க ஏவுகணைகளுக்கு மட்டும் சுமார் இந்திய மதிப்பில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 3 லட்சம் கோடி அளவுக்கு அவர்களுடைய ஏவுகணை களஞ்சியத்திலிருந்து ஏவுகணைகள் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஏவுகணைகளுக்கான செலவு மட்டும். விமானந்தாங்கி கப்பலுக்கான செலவு, ட்ரோன்களுக்கான செலவு, நூற்றுக்கணக்கான விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றன. அந்த போர் விமானம் F-35, F-16 போன்ற விமானங்களுக்கான செலவு, உளவு ட்ரோன்களுக்கான செலவு, அமெரிக்க இராணுவத்தினரை நகர்த்தக்கூடிய கப்பல்கள் விமானங்களுக்கான போக்குவரத்து செலவு என்பனவெல்லாம் இவற்றில் உள்ளடக்கப்படவில்லை. எனவே ஈரான் போரினால் ஏவுகணைகளுக்கு மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் காலியாகிவிட்டது என்றால் மொத்த போர் செலவை கணக்கு செய்து பாருங்கள் என்று நியூயார்க் டைம்ஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ட்ரம்புக்கு இந்த விடயம் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தலாம், இது அமெரிக்க பொருளாதாரத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என பொருளாதார நிபுணர்களும் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை விட இந்த ஈரான் போருக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை விட அதிகமான தொகை செலவு செய்யப்படும் பொழுது வேறு ஒரு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை இவர்கள் இதற்காக திருப்பி இருக்கின்றார்கள். கல்வித்துறையாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய துறைகளாக இருக்கலாம். எவ்வாறான ஒரு ஆக்கபூர்வமான ஏனைய அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை பாதுகாப்பு அமைச்சுக்கு எடுத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிர்வரும் நாட்களில் ஏற்படுத்தும் என்பது நியூயார்க் டைம்ஸினுடைய ஊகமாக இருக்கின்றது. அடுத்து, இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தொடர்பில் ஒரு செய்தியை நேற்று இஸ்ரேலினுடைய வெளிவிவகாரத்துறை பொதுப்பணித்துறை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது, நெதன்யாகு புற்றுநோய் காரணமாக 10 நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும் அவருக்கு புற்றுநோய் கட்டி அகற்றப்பட்டு அவர் தற்போது குணமடைந்திருக்கின்றார் என்ற செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். எதற்காக இந்த நேரத்தில் திடீரென இப்படியான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பது அனைவருக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலில் நெதன்யாகு கொல்லப்பட்டார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் வெளியாக இருந்தது. அதற்கேற்ற வகையில் ஒரு 10 முதல் 14 தினங்கள் நெதன்யாகு எந்த பொது வழியிலும் காணவில்லை. போர் அமைச்சரவையின் கூட்டம் தனியே நடைபெற்றது, பாதுகாப்பு மந்திரிகளுடைய சந்திப்புகள் தனியே நடைபெற்றது, அமெரிக்க தூதர் இஸ்ரேலுக்கு வருவதாக இருந்த போதும் அது பின்னர் நெதன்யாகுடைய சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருந்த சூழ்நிலையில் அப்போதெல்லாம் நெதன்யாகு இருப்பதை போன்று காண்பிக்கக்கூடிய வீடியோ பதிவுகள், அது ஏஐ வீடியோவா அல்லது உண்மையான வீடியோ என்ற வாதங்கள் கூட இன்னும் முடியவில்லை. நெதன்யாகு எந்த பொதுவெளிக்கும் வரவில்லை. அப்போதெல்லாம் இது புற்றுநோய் காரணமாக ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது எந்த விடயங்களும் கூறப்படாத சூழ்நிலையில் தற்போது திடீரென இஸ்ரேல் முன்வந்து நெதன்யாகுவுக்கு புற்றுநோய் இருக்கின்றது, அவர் புற்றுநோய் காரணமாக மருத்துவ சிகிச்சை எடுத்திருக்கின்றார், அவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றது, அவர் குணமடைந்து விட்டார் என கூறுவது நெதன்யாகு குறித்து மிகப்பெரிய கேள்விகளையும் நெதன்யாகுவின் உடைய நிலை குறித்து மிகப்பெரிய சந்தேகங்களையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே நெதன்யாகுவுக்கு என்ன ஆனது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. ஒரு சிலர் வேறு விதமாகவும் இதை கூறுகின்றார்கள். நெதன்யாகுவுக்கு ஏதாவது சம்பவம் நடைபெற்றிருந்தால் இவ்வாறு முதலில் ஒரு விடயத்தை கூறி மக்களை சமாளித்த பின்னர் இப்படி நடந்துவிட்டது என்று கூறுவதற்கான ஒரு முன்னோட்டமாக இது இருக்குமா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் ஊகமாகவும் எழுந்திருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் இனப்படுகொலையாளி நெதன்யாகு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதனுடைய உண்மை நிலை என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைகளை நெதன்யாகு எடுத்து வருகின்றார் என்ற செய்திகளை இஸ்ரேல் அவசரமாக வெளியிட்டதன் பின்னணியில் ஏதாவது அசம்பாவிதம் நெதன்யாகுவுக்கு நேர்ந்து விட்டதா என்ற கேள்விகளும் மறைந்தே இருக்கின்றன. அடுத்து, ஸ்பெயினில் நேட்டோ தளங்கள் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அங்கிருக்கும் நேட்டோ தளங்களை அமெரிக்கா ஈரான் போருக்கு பயன்படுத்த முடியாது என்பதை ஸ்பெயின் தெளிவுபடுத்தி விட்டார்கள். உறுதிப்பட அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் ஸ்பெயினில் எதற்காக நேட்டோ தளங்கள் என தெரிவித்து ஸ்பெயின் நகரின் பல்வேறுபட்ட நகரங்களில் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான தன்னுடைய போரை
ஸ்பெயின் கண்டித்ததற்காகவும் தங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என தெரிவித்தும் நேட்டோவிலிருந்து ஸ்பெயினை வெளியேற்ற வேண்டும், ஒரு சில நாடுகளை வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்கா நேட்டோ தலைமைக்கு மிரட்டல் விடும் வகையில் அனுப்பிய மின்னஞ்சல் தொகுதிகள் ஹேக்கிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஸ்பெயினை உடனடியாக நேட்டோவிலிருந்து நீக்க வேண்டும், அமெரிக்காவின் போருக்கு ஒத்துழைக்காத நாடுகள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற விடயங்களின் பின்னணியில் ஸ்பெயினை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் தான் ஸ்பெயினில் உள்ள மக்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நேட்டோ தளங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி நடத்தியிருக்கின்றார்கள். இறுதியாக வடகிழக்கு ஜப்பானில் 430 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களில் ஏறத்தாழ 220 பேர் வெளியேற்ற முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். தொடர்ச்சியாக தீயணைப்பு படையினர் தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதுடன் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார்கள். வடகிழக்கு ஜப்பானில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ சுற்றைய கிராமங்களிலும் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக உலகின் பிந்திய நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.